And you cannot do that. You cannot put the blood on the lintel of the door where the token could not be unless the lamb died. உங்களால் அதை செய்ய முடியாது. ஆட்டுக்குட்டி சாகாமல் ரத்தமாகி அடையாளத்தை நீங்கள் வாசல் நிலைக்கால்களில் பூச முடியாது. And the blood was a positive sign that the lamb died. Oh, they believe the lamb died. ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது என்பதற்கு உறுதியான அடையாளமே அந்த ரத்தம் கொல்லப்பட்டதாக மற்றவரை நம்பச் செய்வதல்ல. அந்த ஆட்டுக்குட்டி நிச்சயமாக மரித்தது. And the Holy Ghost is a positive token that your lamb died and you receive the token upon yourself, for His very life is in you. உங்களுடைய ஆட்டுக்குட்டியானவர் மரித்தார் என்பதற்கு உறுதியான அடையாளம் பரிசுத்த ஆவியாய் உள்ளது. அந்த அடையாளத்தை நீங்கள் உங்கள் மீது பெற்றிருக்கின்றீர்கள். அவருடைய சொந்த ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. புரிகிறதா? அதை பச்சது போல் பாசாங்கு செய்வதல்ல. அது பாவனையான ஒன்றல்ல. அதில் போலிக்கு எவ்வித இடமும் இல்லை. அது நிச்சயமாக உள்ளது. நீங்களே அதை அறிந்துள்ளீர்கள். உலகம் அதை அறிந்துள்ளது. அடையாளம் அங்குள்ளது. No matter how good the person was. ஒருவன் எவ்வளவு நல்லவனாக இருந்திருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. I've been a Bible student. It might be any kind of a good church member. ஒரு வேத மாணாக்கராக இருக்கலாம். அவ்வாறு இருந்திருக்கலாம். சபையில் ஒரு நல்ல அங்கத்தினராக இருக்கலாம். It might be a good person. It might be a denominational head. It might be the hierarchy of Rome. அவர் ஒரு நல்ல நபராக இருக்கலாம். ஒரு ஸ்தாபனத்தின் தலைவராக அவர் இருக்கலாம். ரோமாபுரியின் தலைமை மதகுருவாக இருக்கலாம். I don't know who it is, but I don't make anything. அவர் யாராக இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆயினும் அதனால் எந்த ஒரு காரியமும் இல்லை. But Israel, any Bible student knows that Israel was a type of the church. Exactly to the promised land. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சபைக்கு முன்னடையாளமாக இருந்தனர். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு என்று எந்த வேதமானாக்கனுமே அறிவான். சரியாக. That's where she's journeying. But when the evening time come and the journey was on, there was one solemn requirement. அந்த தேசத்தை நோக்கியே அவள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் சாயங்கால நேரத்தில் பிரயாணத்தில் அவர்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியம் தேவைப்பட்டது. No matter how much Jew he'd been, how well he kept his crops, how well he taken care of the neighbors. அவர் எவ்வளவுதான் யூதராக இருந்தாலும், எவ்வளவு நன்றாக பயிரிட்டிருந்தாலும், எவ்வளவு தங்கள் சுற்றத்தாரை பேணி பாதுகாத்தாலும், how much he had done, how good a member he was, how much tithes he paid. அவன் எவ்வளவுதான் செய்திருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு நல்ல உறுப்பினராக இருந்தாலும், எவ்வளவாக தசமபாகம் செலுத்தினாலும், all these things was fine, that was okay. இந்த காரியங்கள் அருமையாக இருந்தன. இவையெல்லாம் சரியே. He was a good man, recognized among these people as a good man, but without the token of the blood he perished. Amen. அவர் நல்லவர் என்று ஜனங்களால் அங்கீகரிக்கப்படுகின்றார். ஆயினும் ரத்தம் என்னும் அடையாளம் இல்லாமல் போனால் அவன் அழிந்து போவான். Oh, may God help me, both present and in the tape, to pin that down. ஓஹோ, இங்கு வந்துள்ளவர்களின் மனதிலும் இந்த ஒலிநாடாவை கேட்பவர் மனதிலும் இதை பதியச் செய்ய தேவன் எனக்கு உதவி செய்வாராக. No matter you might have preached the gospel, you might have cast out devils, you might have spoke with tongues. நீங்கள் ஒரு கால் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கலாம், நீங்கள் பிசாசுகளை துரத்தியிருக்கலாம், நீங்கள் அந்நிய பாஷை பேசியிருக்கலாம். அது ஒரு பொருட்டல்ல. You might have shouted, danced in the spirit, but without the token. நீங்களோ கூச்சலிட்டிருக்கலாம், ஆவியில் நடனமாடி இருக்கலாம், ஆனால் அடையாளம் இல்லாமல் அவ்வாறு செய்திருக்கலாம். Say, can I do it? Paul said you could. நீங்களோ என்னால் அதை செய்ய முடியுமா என்று கேட்கலாம். உங்களால் முடியும் என்பதாக பவுல் கூறியுள்ளார். Oh, I speak with tongue like men and angels. Though I give all my goods to feed the poor, my body to be burned as a sacrifice. நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், I have faith to move mountains and these things. I'm nothing yet. Hallelujah. மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவராக இருந்தாலும் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று அவன் கூறியிருக்கிறான். Don't rely upon that. It's the token. அவைகளின் பேரில் சார்ந்திராதேயுங்கள். அடையாளமே அவசியமாய் உள்ளது. No matter how much you've done, how good you are, when the wrath of God flashes, it'll only recognize the token. நீங்கள் எவ்வளவாக நல்ல காரியங்களை செய்த போதிலும் அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் தேவ கோபாக்கினை விடும்போது அது அடையாளத்தை மாத்திரமே அங்கீகரித்துக் கொள்ளும். It is
a token that a price has been paid, that's been required. கேட்கப்பட்ட கிரயமோ செலுத்தப்பட்டது என்பதற்கு அதுவே ஒரு அடையாளம். And the price that was paid was the life of Jesus Christ, and He gave His life. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனே கிரயமாக செலுத்தப்பட்டது. அவர் தமது ஜீவனை கொடுத்தார். And His Spirit comes back up on you as a token that you have received. அவருடைய ஆவி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அடையாளமாக திரும்பவும் உங்கள் மேல் வந்திருக்கிறது. And you carry the token with you. Day and night, not just on Sunday. அந்த அடையாளத்தை நீங்கள் தினந்தோறும் இரவும் பகலும் உங்களோடு கொண்டு செல்லுகின்றீர்கள். வெறுமன ஞாயிறு மாத்திரமல்ல. It's all the time. You have the token. எல்லா சமயங்களிலும் நீங்கள் அந்த அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். When the blood shall be a token unto you. அந்த ரத்தம் உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். See, I still believe. I am a believer. That's all right. நீங்களோ நான் இன்னமும் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு விசுவாசி என்று கூறலாம். அது சரிதான். If you reject the token, then how are you going to be a believer? It speaks against you. ஆனால் நீங்கள் அடையாளத்தை புறக்கணித்து விட்டால் அப்பொழுது எப்படி நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்க போகிறீர்கள்? அது உங்களுக்கு விரோதமாய் பேசுகின்றது. It speaks against your testimony that you do. பாருங்கள், அது உங்கள் சாட்சிக்கு விரோதமாய் நீங்கள் செய்வதற்கு விரோதமாய் பேசுகிறது. Bible student, good person, church member, ever what you are doesn't mean a thing. Yes, sir. வேத மாணாக்கன், நல்ல நபர், சபை அங்கத்தினர், நீங்கள் யாராய் இருந்தாலும் அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. ஆமையா. Maybe your father's a preacher. Maybe your mother was a saint. உங்கள் தகப்பனார் ஒரு கால் பிரசங்கியாக இருக்கலாம். உங்கள் தாயார் ஒரு பரிசுத்த வாட்டியாக இருக்கலாம். That's okay. They have to answer for themselves. அதெல்லாம் சரிதான். அவர்கள் தங்களுக்கு மாத்திரமே உத்தரவு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். I said, people try to make God some big old fat doty grandfather. See, a bunch of grandkids. நான் முன்பு உங்களிடத்தில் கூறினது போல ஜனங்களோ தேவனை ஒரு நற்குணமுள்ள கனத்த வயோதிக பாட்டனாராக கருதி ஒரு கூட்ட பேரப்பிள்ளைகள் இருப்பதாக கருதி கொள்கிறார்கள். Like little Rickies and Elvises, there's no harm in them. ரிக்கிகள், எல்விஸ் போன்ற பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றும் அவர்களில் தீமை ஒன்றும் இல்லையே என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். God, He has no grandchildren. He's a father. தேவன் அப்படிப்பட்டவர் அல்லவே. அவருக்கு பேரப்பிள்ளைகள் கிடையாது. அவர் பிதாவாய் இருக்கிறார். நாம் மறுபடியும் பிறந்தாக வேண்டும். அவர் பெரிய உருவம் கொண்ட மிருதுவான குணம் படைத்த தள்ளாடும் கிழவர் அல்ல. அவர் நியாயத்தீர்ப்பு செய்யும் தேவனாய் இருக்கிறார். வேதம் எவ்வாறு உரைக்கிறது? அவருடைய கோபம் மிகவும் உக்கிரமானது. அதை காலால் மிதித்து போட்டு உங்கள் பாவத்துடன் கூட உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அவர் அப்படிப்பட்டவராய் இருந்தால் இந்த எல்லா சாக்குப்போக்குகளையும் அவர் அனுபவித்திருந்திருப்பாரே. அப்படியானால் ஏவாளையும் கூட அவர் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பாரே. நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், இல்லையே நீங்கள் அழிந்து போவீர்கள். நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அடையாளம் உங்கள் மேல் தங்கி இருக்கும். அன்றிரவு எந்த நேரமும் எகிப்தை தாக்குவதற்கு மரணம் ஆயத்தமாக இருந்தது. அது ஒரு பயங்கரமான சமயம். அவர்களுடைய சடங்குகள், விருந்துகள், உபவாசங்கள். God had visited them. God had showed His great signs and wonders in the midst of them. தேவன் அவர்களை சந்தித்தார். அவர்கள் மத்தியில் தேவன் தம்முடைய மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பித்திருந்தார். What is it? Now stop a minute. அது என்ன? இப்பொழுது ஒரு நிமிடம் நிறுத்துவோம். God had showed them His grace. He gave them a chance. தேவன் தமது கிருபையை அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களுக்கு ஒரு தருணம் அவர் கொடுத்திருந்தார். They couldn't turn it down. They said, "Oh, there's nothing to this nonsense." அவர்களால் அதை மறுக்க முடியவில்லை. ஆயிரம் அவர்கள் அதெல்லாம் ஒன்றுமில்லை, அவை அர்த்தமற்றவை. It's just some up in the cataracts. There's an eruption of red mud flew out. That's what made the sea red. அந்த நதியில் சிவந்த மண் ஊற்று சுரந்தது, அதனால் தான் அது ரத்தத்தை போல் சிவப்பாயிற்று என்றார்கள். Then the hail came. Then the frogs came. அதன் பின்னரோ கல்மழை பெய்தது. அதன் பின்னர் தவளைகள் தோன்றின. God had prepared a place and put His word in a prophet's mouth, and what he spoke had come to pass. தேவனோ ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி தம்முடைய வார்த்தையை தீர்க்கதரிசியின் வாயில் போட்டார். அவர் அதை பேசின போது அது நிறைவேறினது. And they seen it. They couldn't deny it. அதை அவர்கள் கண்டார்கள். அவர்களால் அதை மறுக்க முடியவில்லை. What Moses
Moses called for, that's what Moses got from God, because he only spoke the word of God. மோசே வர கட்டளையிட்ட யாவும் தோன்றின. மோசே அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டான். ஏனெனில் அவன் தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே பேசினான். He said, I'll make you a God. அவர் உன்னை நான் தேவனாக்குவேன் என்றார். Moses was a God to them. மோசே அவர்களுக்கு தேவனாக இருந்தான். பாருங்கள். They know no difference, so he said, you'll be a God and Aaron will be your prophet. அவர்கள் வித்தியாசம் ஏதும் அறியாதிருந்ததால் கர்த்தர் நீ தேவனாக இருப்பாய், ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்றார். You'll be like a God, for I'll take you, your voice, and I'll create with you. பாருங்கள், நீ தேவனை போன்றிருப்பாய், நான் உன் சத்தத்தை உபயோகப்படுத்தி உன்னோடு கூட சேர்ந்து சிருஷ்டிப்பேன். Now speaking, the people can't deny, because right there it is. What you say will happen. நான் பேசுவேன், ஜனங்கள் அதை மறுக்க முடியாது, ஏனென்றால் அவர்கள் முன்னிலையில் அது நிறைவேறும். நீ கூறுகிற யாவும் நிறைவேறும் என்றார். ஓ என்னே, I'll show you those things. இவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன். And Egypt saw it. என்னே, எகிப்தியர் அவைகளை கண்டனர். They saw it just before the evening time, or just at the evening time. அவர்கள் அதை சாயங்கால நேரத்துக்கு முன்னர் அல்லது சாயங்கால நேரத்திலேயே கண்டனர். He showed him his goodness. He showed that he could take it away, heal. அவருடைய நன்மைகளை அவர்களுக்கு அவர் காண்பித்தார். அவரால் அதை எடுத்து போட்டு சுகப்படுத்த முடிந்தது என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். Magicians try to do the same thing. The impersonators, you always find them. அங்கிருந்த மந்திரவாதிகளும் அதையே செய்ய முயன்றார்கள். போலி ஆட்கள், அவர்களை நீங்கள் எப்பொழுதும் அடையாளம் கண்டுகொள்ளலாம். There were Jambres and Jambres, they stood there, but when it come to the real thing, they didn't have it. அங்கு என்னேவும் எபிரேயும் இருந்தனர். அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையான காரியங்கள் நிகழ்ந்த போது அவர்களால் அதை செய்யக்கூடாமற் போயிற்று. அது உண்மை. They followed along a little while, but after a while, their folly was made manifest. சிறிது காலம் அவர்கள் உடன் வந்தனர். ஆனால் அதற்கு பின்னர் அவர்களுடைய மதிகேடு வெளிப்பட்டது. And don't the Bible say the same thing will happen in the last days? கடைசி காலத்திலும் அதுபோன்றே சம்பவிக்கும் என்று வேதாகம் கூறியுள்ளதல்லவா? As Jambres and Jambres withstood Moses, but their folly was made manifest, so will it be again. என்னேயும் எபிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல, ஆனால் அவர்களுடைய மதிகேடு வெளிப்பட்டது. மறுபடியும் அதுவே சம்பவிக்கும். புரிகிறதா? There is man of perverted minds, reprobates concerning the truth, the fact. அதுவோ இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. துர்புத்தி உள்ள மனுஷர்கள், சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பவர்கள். அது உண்மை. They might have congregations and great things and great pie, big flowery things, but the hour will finally arrive. அவர்களுக்கோ சபைகள், மகத்தான காரியங்கள், பெரிய உயர்ந்த பெரிய அழகொப்பான காரியங்கள் இருக்கலாம். ஆனால் முடிவில் அந்த மணி நேரம் வரும். Stand steady with the token. That's what God wants us to do. அந்த அடையாளத்தோடு உறுதியாக நில்லுங்கள். நாம் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Hold to his word. Don't move from it. Stay right with it. The Bible has said so. அவருடைய வார்த்தையை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அதினின்று விலகிச் செல்ல வேண்டாம். அதனோடு தரித்திருங்கள். வேதம் அவர்ணமாய் கூறியுள்ளது. Death was striking. மரணம் அவர்களை தாக்கிக் கொண்டிருந்தது. God had showed them mercy, showed powers and signs. தேவனோ அவர்களுக்கு இரக்கத்தை காண்பித்திருந்தார். வல்லமையையும் அடையாளத்தையும் காண்பித்திருந்தார். Now let's stop just for a moment or two on that clock there. இப்பொழுது அங்குள்ள கடிகார நேரப்படி நாம் ஓரிரண்டு நிமிடங்கள் சற்று நிறுத்திக் கொள்வோம். Let's just think in our minds back what he promised would happen in the last days. கடைசி நாட்களில் என்ன நிகழும் என்பதை குறித்து அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ளதை நாம் நம்முடைய சிந்தைகளில் சிந்தனை செய்வோமாக. I wonder if we haven't just about check up too. அதை நாமும் கூட பரிசோதித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோமா என்று நான் வியப்புறுகிறேன். புரிகிறதா? He'd done all these things and yet they still desired not to repent or to believe the message of the day. அவர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்திருந்தார். அதே சமயத்தில் அவர்களோ மனம் திரும்பவும் அந்த நாளின் செய்தியை விசுவாசிக்கவும் வாஞ்சை இல்லாமலும் இருந்தனர். They still didn't want to do it. Although it had been displayed before them and had been surely made known. இவை அனைத்தும் அவர்கள் முன்னிலையில் பகிரங்கமாக காண்பிக்கப்பட்டு உறுதியாக வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் அவர்களோ அதை ஏற்றுக்கொள்ள இன்னமும் விரும்பவில்லை. And when you see such things taking place, it's a sign of oncoming judgment. Judgment will follow those things. இவைகள் சம்பவிப்பதை நீங்கள் காணும்போது அவை வரப்போகும் நியாயத்தீர்ப்புக்கு அடையாளமாய் உள்ளன. நியாயத்தீர்ப்பு அந்த காரியங்களை பின்தொடரும். It's always done it, and this won't be no exception.
The judgment follows grace. அது எல்லா காலங்களிலும் அதையே செய்துள்ளது. இம்முறையும் அது விதிவிலக்காக இருக்காது. புரிகிறதா? நியாயத்தீர்ப்போ எப்பொழுதும் கிருபையை தொடர்ந்து வரும். When mercy is spurned, there's nothing left but judgment. So it'll always follow. கிருபை புறக்கணிக்கப்படும் போது நியாயத்தீர்ப்பை தவிர வேறு ஒன்றும் விடப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் அது எப்பொழுதுமே கிருபையை தொடர்ந்து வரும். Now, see, every spiritual happening is a sign from God. இப்பொழுது காட்சிகளோ ஆவிக்குரிய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் தேவனிடத்திலிருந்து வரும் ஒரு அடையாளமாய் உள்ளது. Be careful, notice that. See, watch. ஜாக்கிரதையாக இருங்கள், அதை கவனியுங்கள், பாருங்கள், கவனியுங்கள். Every spiritual happening, everything that happens is a sign. ஆவிக்குரிய நிகழ்ச்சி ஒவ்வொன்றும், சம்பவிக்கிற ஒவ்வொன்றும் ஒரு அடையாளமாய் உள்ளது. We're not here by accident. Amen. These things just don't happen by accident. It's a sign. நாமோ எதேச்சையாக இங்கு வரவில்லை. இக்காரியங்கள் எதேச்சையாக நடைபெறுவதில்லை. அது ஒரு அடையாளம். It's a sign to get the safety quickly. நாமோ விரைந்து பாதுகாப்பான ஸ்தலத்தை அடைய வேண்டும் என்பதற்கு இது ஒரு அடையாளமாய் உள்ளது. Noah was a sign to his generation. Elijah was a sign to his. John was a sign to his. நோவா தன்னுடைய சந்ததிக்கு ஒரு அடையாளமாய் இருந்தான். எலியா அவனுடையதற்கு ஒரு அடையாளமாய் இருந்தான். யோவான் அவனுடையதற்கு ஒரு அடையாளமாய் இருந்தான். Everything, the message of the hour is a sign. பாருங்கள், எல்லா காரியமும் இந்த மணி நேரத்தின் செய்தியும் ஒரு அடையாளமாகும். Watch it, look what it's doing. இதை கவனியுங்கள், அது என்ன செய்கிறது என்று பாருங்கள். புரிகிறதா? It's a sign. Everything has a meaning. அதுவோ ஒரு அடையாளம். ஒவ்வொன்றிற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. And no other time could this type of a message ever happen. வேறெந்த காலத்திலும் இந்த மாதிரியான ஒரு செய்தி அளிக்கப்பட்டிருக்க முடியாது. It could not have come in Luther's day. It couldn't have come in Wesley's day. It couldn't even come in Pentecostal day. லூத்தரின் நாளில் இந்த செய்தி தோன்றியிருக்க முடியாது. வெஸ்லியின் நாளிலும் அது தோன்றியிருக்க முடியாது. இது பெந்தேகோஸ்தேயரின் நாளிலும் இது தோன்றியிருக்கவே முடியாது. Couldn't do it. See, there's been no such thing happen. And yet it's promised in the Bible. அது தோன்றியிருக்கவே முடியாது. புரிகிறதா? ஆயினும் அது அளிக்கப்படும் என்ற விதத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ளது. புரிகிறதா? We're at the end. நாமோ முடிவிலே இருக்கிறோம். Nothing could happen. It couldn't happen until this time. It's happening for a sign. ஒன்றுமே சம்பவித்திருக்க முடியாது. இந்த மணி நேரம் வரை அது சம்பவித்திருந்திருக்க முடியாது. அது ஒரு அடையாளமாக சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Wonder, what is the sign? அடையாளம் என்றால் என்ன என்று வியப்புறுகின்றீர்களா? Oh, little people, my brother, sister, get under that token quickly. ஓ, சிறு கூட்ட ஜனங்களே, என் சகோதரனே, என் சகோதரியே, துரிதமாக அந்த அடையாளத்தின் கீழ் வந்து விடுங்கள். Don't take no substitute. Don't do that. See, don't just imagine. பாருங்கள், அதற்கு பதிலாக வேற எந்த ஈட்டையும் தெரிந்து கொள்ள வேண்டாம். வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். அவ்விதம் செய்ய வேண்டாம். பாருங்கள், அதை பெற்றுக்கொண்டது போல் கற்பனை செய்ய வேண்டாம். You stay there until you know that the token is applied. Until your whole, the mind that was in Christ is in you. அந்த அடையாளம் உங்கள் மீது வந்துள்ளது என்பதை உறுதியாய் அறியும் வரை அதிலேயே தரித்திருங்கள். கிறிஸ்துவின் சிந்தை முழுமையாக உங்களுக்குள் வந்து until all the nonsense of the world is gone. Until the whole heart's desire is him. உலகில் உள்ள அர்த்தமற்ற காரியங்கள் உங்களிடத்திலிருந்து எடுபட்டு பாருங்கள், உங்கள் இதயத்தின் வாஞ்சை முழுவதும் அவராக இருக்கும் வரைக்கும் அங்கேயே தரித்திருங்கள். புரிகிறதா? Then you know something's happening. அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். Jesus said, "These signs shall follow them that believe." Not make believers, but believers. See? இயேசு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று கூறியுள்ளார். பாவனை விசுவாசிகளை அல்ல, ஆனால் விசுவாசிகளை. புரிகிறதா? Now we don't want to take any chance on it. You must do it. இப்பொழுது நாம் இதை தற்செயலாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. The message of the hour is a sign to the churches. It's a sign to the people. இந்த மணி நேரத்தின் செய்தி சபைகளுக்கு ஒரு அடையாளமாகும். ஜனங்களுக்கு அது அடையாளமாய் உள்ளது. Are you catching it? நீங்கள் அதை புரிந்து கொள்கின்றீர்களா? I hope on the tape that they're doing the same thing in other parts of the world. இந்த ஒலிநாடாவை கேட்பவர்களும் உலகின் பல்வேறு பாகங்களில் கேட்பவர்களும் கூட இதை புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன்.
The hour sign is here. பாருங்கள், இந்த மணி நேரத்தின் அடையாளமோ இங்குள்ளது. There's a token that's got to be applied. And no other time going to come. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அடையாளம் இங்கே உள்ளது. அது வேறெந்த காலத்திலும் வந்திருக்க முடியாது. Notice God's preparation for that time. அந்த நேரத்திற்கான தேவனுடைய ஆயத்தங்களை கவனியுங்கள். Now, as we know that the Bible said all those things happen for examples to us. இப்பொழுது இவையெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்துள்ளன என்று வேதம் உரைத்துள்ளது. நீங்கள் பாருங்கள். Notice when God got ready to judge Egypt, first he made a preparation. கவனியுங்கள், எகிப்தை நியாயந்தீர்ப்பதற்கு முன்பாக தேவன் முதலில் ஒரு ஆயத்தம் செய்தார். What did he do at the first time? He never changes his order. முதலில் அவர் என்ன செய்தார்? அவர் தமது முறைகளை ஒருபோதும் மாற்றுவதில்லை. The first time when he made his preparation, he sent a prophet with a message. Amen. முதலில் அவர் செய்தபோது, தமது ஆயத்தத்தை அவர் செய்தபோது, அவர் ஒரு தீர்க்கதரிசியை ஒரு செய்தியுடன் ஜனங்களிடையே அனுப்பினார். First thing he done to his people was send a prophet with a message. அவர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்த முதல் காரியம் ஒரு செய்தியோடு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினதாகும். The next thing he done to identify this prophet, he sent a pillar of fire for identification. To identify. அவர் செய்த அடுத்த காரியமோ இந்த தீர்க்கதரிசியை அடையாளம் கண்டுகொள்வதற்காக அடையாளமாக அவர் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பினார். And the third thing he sent was a token. That's exactly right. மூன்றாவது காரியமாக அவர் அனுப்பினது ஒரு அடையாளமாக இருந்தது. அது முற்றிலும் உண்மை. The token, what was the token mean? Assurance. அடையாளம். அந்த அடையாளத்தின் அர்த்தம் என்ன? உறுதியாயிற்று. First, his prophet with the message. முதலில் செய்தியுடன் அவருடைய தீர்க்கதரிசி. He identified himself among with a pillar of fire with his prophet. அக்கினி ஸ்தம்பத்தின் மூலம் அவர் தம்மை தீர்க்கதரிசியுடன் அடையாளம் கண்டு கொண்டார். Then he sent a token to get under this blood that he had accepted to substitute death in your place. அதன் பின்னர் ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் ரத்தத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அவர்களுக்கு பதிலாக வேறொன்றின் மரணத்தை ஏற்றுக்கொண்டதன் அறிகுறியாக அந்த ரத்தத்தின் கீழாகும்படி ஒரு அடையாளத்தை அனுப்பினார். And the blood was a token that he looked at you and heard the message, believed on the pillar of fire. அவர் உங்களை நோக்கி பார்த்தார் என்பதற்கு அந்த ரத்தமே அடையாளமாக இருந்தது. நீங்கள் செய்தியை கேட்டு அக்கினி ஸ்தம்பத்தின் மேல் விசுவாசம் வைத்து and had accepted the substitutionary that he had provided for you. அவர் அளித்திருந்த ஈட்டை ஏற்றுக்கொள்கின்றீர்கள். And you were under the blood of the very chemistry of the life that went out for you. அதன் பின்னரோ உங்களுக்காக பிரிந்து சென்ற அந்த ஜீவனின் ரசாயனமாகிய ரத்தத்தின் கீழ் நீங்கள் வருகின்றீர்கள். My, what a perfect thing that is. You're under the blood. என்ன ஒரு பரிபூரணம், என்ன ஒரு பரிபூர்ணமான காரியமாக உள்ளது. பாருங்கள், நீங்கள் ரத்தத்தின் கீழ் இருக்கின்றீர்கள். Now you're under the Spirit. Under the Holy Spirit. இப்பொழுதோ நீங்கள் ஆவியின் கீழ் இருக்கின்றீர்கள், பரிசுத்த ஆவியின் கீழ் இருக்கின்றீர்கள். புரிகிறதா? You believe the message of the day. பார்த்தீர்களா? என் நாளுக்குரிய செய்தியை நீங்கள் விசுவாசிக்கின்றீர்கள். You believe the power, the pillar of fire. You believe that. See? And you do. பாருங்கள், நீங்கள் அந்த வல்லமையை, அந்த அக்கினி ஸ்தம்பத்தை விசுவாசிக்கின்றீர்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்கள். பாருங்கள், நீங்களே விசுவாசிக்கிறீர்கள். Now look, just to believe it is not enough. இப்பொழுது கவனியுங்கள், அதை வெறுமனே விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. Not to walk around where it's at isn't enough. அது இருக்கும் இடத்தை சுற்றி வந்தால் மாத்திரம் போதாது. See? That's to make yourself worse. அப்படி செய்தால் அது உங்களை மோசமான நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். For he that knoweth to do good doeth it not to him is sin. நன்மை செய்வதற்கு அறிந்தும் ஒருவன் நன்மை செய்யாமற் போனால் அது பாவமாகும். Those borderline believers, Jesus spoke of the same thing. பாருங்கள், அந்த எல்லைக்கோட்டு விசுவாசிகள் இயேசுவும் அதே காரியத்தை கூறினார். Hebrews the 6th chapter. For it is impossible for those who were once enlightened and have been made partakers of the Holy Spirit and have tasted of the good word of God and the world to come. எபிரேயர் 6ஆம் அதிகாரம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும்
இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும், if they shall fall away to renew themselves again to repent the sin that they crucified to themselves the Son of God and count the covenant of the blood wherewith they were sanctified with. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவர்கள் தங்களை பரிசுத்தமாக்கிற அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, Chemistry there sanctifies, it ain't the token. ரசாயனமே அங்கே பரிசுத்தப்படுத்துகிறது, அது அடையாளம் அல்ல. The blood's not the token now, the life is the token. ஆனால் ரத்தம் இப்பொழுது அடையாளம் அல்ல, ஜீவன் தான் இப்பொழுது அடையாளம். The life could not be there because it was an animal. அது ஒரு மிருகமாய் இருந்ததால் ஜீவன் அதில் இருக்க முடியாது. The chemistry was the token. You'd have to have literal blood applied on the door. அதன் ரசாயனமே அப்பொழுது அடையாளமாய் இருந்தது. அந்த ரத்தத்தை அவர்களோ கதவுகளில் பூச வேண்டும். But now it's the Holy Spirit. ஆனால் இப்பொழுதோ பரிசுத்த ஆவி அடையாளமாய் இருக்கிறது. We're coming to it just in a moment to prove that. It's the life that is the token. இன்னும் சிறிது நேரத்தில் அதை நாம் நிரூபிக்கும்படி பார்க்காதவற்றை வரப்போகிறோம். பாருங்கள், ஜீவன் தான் அடையாளமாக இருக்கிறது. Your life has gone and you are dead and your life is dead. Amen. உங்கள் ஜீவன் போய்விட்டது, நீங்கள் மரித்தவர்களாக எண்ணப்படுகின்றீர்கள். உங்கள் ஜீவன் மரித்து விட்டது. You are hid in God through Christ and sealed in there by the Holy Spirit. நீங்கள் கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்குள் மறைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். The mind that was in Christ is in you. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது. And Christ and the Bible and the Word is the same. Amen. கிறிஸ்து, வேதாகமம், வார்த்தை ஒன்றாகவே உள்ளது. In the beginning was the Word, the Word was God, and the Word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And you and the Word and God and Christ are the same. அப்படியானால் நீங்களும் தேவனுடைய வார்த்தையும் தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றே. If ye abide in me and my word, you ask what you will. See? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். புரிகிறதா? Put the file right into Moses' lips to go out there with his word and speak. Frogs come. Amen. Speak. Frogs left. Speak. Lice come. Speak. Lice left. Amen. Hey, man. மோசேயின் உதடுகளில் அவர் தமது வல்லமையை போட்டு அவன் தமது வார்த்தைகளுடன் அங்கு சென்று பேசும்படி செய்தார். தவளைகள் தோன்றின. பேசினான், தவளைகள் அகன்றன. பேசினான், பேன்கள் தோன்றின. பேசினான், பேன்கள் அகன்றன. ஆமென். And the token was required for all Israel. ஆனால் அப்பொழுது எல்லா இஸ்ரவேலருக்குமே அடையாளம் தேவைப்பட்டது. All Israel was required of this token. எல்லா இஸ்ரவேலருக்கும் இந்த அடையாளமே தேவைப்பட்டது. When I see the token, I'll pass over you. அந்த அடையாளத்தை நான் காணும்போது நான் உங்களை கடந்து செல்வேன். Oh my, what an assurance. ஓ என்னே என்னே ஒரு உறுதி. Israel coming out of Egypt was a type of the antitype today. எகிப்திலிருந்து வெளிவந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றுள்ளதற்கு முன்னடையாளமாக திகழ்கின்றனர். Egypt was the church and Israel represented the bride. எகிப்து ஸ்தாபன சபைக்கும் இஸ்ரவேலோ மணவாட்டிக்கும் எடுத்துக்காட்டாயிருக்கின்றனர். And as Israel come out of Egypt, so does the bride come out of the church. Amen. இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வெளிவந்தது போன்று மணவாட்டியும் ஸ்தாபன சபையிலிருந்து வெளிவருகின்றாள். பாருங்கள். Because there has to be something there for it to come out of. And it's got to come out of, so if it was a type. ஏனென்றால் வெளியே வர வேண்டும் என்றால் அவர்கள் ஏதாவது ஒன்றில் அதற்கு முன்பு இருந்திருக்க வேண்டும். எனவே அது வெளியே வர வேண்டியதாக இருந்தது. அது ஒரு மாதிரியாக இருந்தது. The church is down in Egypt in the world and in sin. And does not care a tinker about your token. இன்றைய ஸ்தாபன சபை உலகம் பாவம் என்னும் எகிப்தில் இருந்து கொண்டு உங்களுடைய அடையாளத்தை குறித்து சற்றேனும் கவலை கொள்கிறதில்லை. They don't even believe it. But Israel loved it. For it was salvation to them. அதை அவர்கள் நம்புவதும் கிடையாது. ஆனால் இஸ்ரவேலரோ அந்த அடையாளத்தை நேசித்தனர். ஏனெனில் அது அவர்களுக்கு ரட்சிப்பாய் இருந்தது. Amen. Oh, amen. Praise God. Oh, it should make us. It should make our hearts. அது நமது இருதயங்களை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். நம்முடைய இருதயங்களை அவ்வாறு செய்ய வேண்டும். Oh, applied
church. Don't fail, will you not? ஓ, சபையே அதை பயன்படுத்து. அதை செய்ய தவற வேண்டாம். நீங்கள் இப்பொழுது அப்படி செய்வீர்களா? Don't let the sun set. Don't rest day or night. சூரியன் அஸ்தமிக்கும் முன்பே அதை பெற்றுக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் அயராது பாடுபட்டு அதை பெற்றுக்